ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கேக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பனானா வச்சு செய்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேக்கு பதிலாக நீங்கள் டிஃபன் பாக்ஸு, அடிகனமான டிஃபன் பாக்ஸு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதில் நெய், ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கலாங்க, மைதா மாவு. எதுக்காக இது செய்கிறோன்னா, நம்ம கேக் மாவு ஊற்றி பேக் பண்ணும்போது ஒட்டாமல் வரதுக்காக இந்த மாதிரி பட்டர் தடவிட்டு மாவை இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தூவி விட்டோம்னா அடியில் ஒட்டாமல் வருங்க. அதுக்காக தான் இது. தூவி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் வரணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு நம்ம தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு கேக் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 4 வாழைப்பழம் தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ஸ்பூனோ அல்லது இந்த மாதிரி ஒரு மேஷரோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நெய்ஸாக மசிக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போது இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கொரன்னு இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போது மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அரை கப் அளவு உருக்கின வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெண்ணெய்க்கு பதில் நெய், ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். எல்லாம் அந்த வாழைப்பழத்தோடு நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதோடவே பேக்கிங் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சமையல் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் சமையல் சோடாவே 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை அளவு சால்ட், உப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெனிலா எசன்ஸுக்கு பதில் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதோடவே 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதை இப்போது இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே நம்ம பட்டர் தடவி வச்சுருக்கிற கேக் ட்ரேலேயே இந்த மாவை சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக இருக்கும். இதோடவே கொஞ்சமாக அலங்காரத்துக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேங்க. இது இல்லாமலும் கூட செய்யலாம். குக்கரை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து வச்சுக்கலாம். அந்த ட்ரே குக்கரில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஒட்டாமல் இருக்கணும். இப்போது குக்கர் மூடியை போட்டுடலாங்க. உள்ளே இருக்கிற கேஸ்கெட்டு மேலே இருக்கிற வெயிட் இல்லாமல் குக்கர் மூடியை போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. இது கேக் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டூத் பிக்கோ கத்தியோ வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அப்படி உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஆறின பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அடியில் ஒட்டாமல் ட்ரேலேயே நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இதுக்காக தான் நம்ம பட்டரெல்லாம் தடவிட்டு மேலே மாவு தூவி வச்சுருந்தோம். கேக்கும் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது.
இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்ம வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.